ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய நாளைக்கு என்ன எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் மனுஷன் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அஞ்சலியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டதுனால பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியால் வந்து ரூமுக்குள்ளே வந்து இருக்கவே முடியலைங்க. எப்படியாவது வந்து ரூமை விட்டு வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நைட் ஆனது பார்த்திங்கன்னா நம்முடைய சிந்தாமணியை வந்து கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து காது கேட்கறதுனால பார்த்திங்கன்னா ரூமில் இருந்த பொருளை விட்டு இட்டதும் பார்த்திங்கன்னா என்னடி அஞ்சலி தூங்காது என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன வந்து எழுப்புனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அம்மா கதவை தரமா, என்னால் வந்து உள்ளே வந்து இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும். பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா எங்கடியே வந்து சாவியை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், பூட்டி கையோடு எடுத்துக்கிட்டு போயிட்டான், நான் எப்படி சாவி இல்லாத வந்து திறக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்கம்மா. எப்படியோ ஒன்று தரமா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. இந்த அஞ்சலி படுற கஷ்டத்தை பார்த்து இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து சுற்றில எடுத்துகிட்டு வந்து அடித்து உடைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி வந்து எவ்வளோ தைரியம் தான் அவளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூட்டி வச்சுருந்தா நீ வந்து கதவோட லாக்கை நீ உடச்சி அவளை வந்து வெளியே கொண்டு வர பார்ப்ப, அவள் வந்து ஜன்னல் வழியை வந்து எட்டி பார்த்து சொன்னாலும் நீ வந்து திறந்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலும் பார்த்தீங்கன்னா ஆணி அடித்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இனிமேல் வந்து உனக்கு இதுதான் வந்து ஜெயிலு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மாசிலாமணி வந்து சொல்கிறாங்க. இந்த சிந்தாமணியால் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து செய்ய முடியாத இருக்க போகிறாங்க. இது மேலே பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு காவலாக வந்து நம்மளுடைய லட்சுமி வந்து போட போகிறாங்க. இதனால்னு பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி நம்ம இலக்கியாவை வந்து ரொம்பவுமே வந்து கேவலமாக பேசுனால இந்த அஞ்சலி என்ன பண்ணாலுமே வந்து லட்சுமி வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இவ பண்ண தப்புக்கே வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து விடாத மகளை பற்றி பேசுனதும் லெஃப்ட் ரைட்டு விட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இவன் வெளியே போனால் வந்து மகளுக்கு ஏதோ வந்து பிரச்சனை தருவா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி வந்து யோசிச்சு அவளை வந்து வெளியே விடாத அவளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அடிக்கிற அடியில் பார்த்திங்கன்னா நான் ரூமை விட்டு வெளியே வர்றதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஜெயில் சாப்பாடு மாதிரி தாங்க டெய்லியும் நம்முடைய மாசிலாமணி வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் இலக்கியா வந்து அவுட்டிங் போகிறதுக்கு ஜாலியாக வந்து ரெடியாகி வந்து கிளம்பிட்டாங்க. இருக்கிற பிரச்சனைலாம் வந்து மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த பைரவி அதுலேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம இலக்கியா வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவுக்கு கொலை பண்ணுற வீடியோவை காட்டியே வந்து அடிக்கடிக்கு இந்த பைரவிக்கு வந்து ஞாபகப்படுத்தினா தான் வந்து நம்ம இலக்கிய வழியில் வந்து வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இல்லைனா வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியும். இப்போ வந்து நான் வந்து அவுட்டிங் போட்டேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக போய் இலக்கியா நீ போகாத என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியாவை வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது, ரொம்பவுமே வந்து நம்ம லைனில் வந்து கிராஸ் ஆகிற அப்படின்றது ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் இந்த வீடியோ செலக்ட் பண்ணி